ஹை சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மாரல் மவுண்ட். நான் உங்களுக்கு நரியின் புத்திசாலித்தனத்தை பற்றி கதை சொல்ல போறேன். கதைக்குள்ள போலாமா? வாங்க. ஒரு அழகான காடு. அந்த காட்டின் ராஜாவான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. சில நாட்களாக அந்த சிங்கத்திற்கு உடல் நலம் சரியில்லை. அதனை அறிந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தை அடிக்கடிக்கு பார்த்து நலம் விசாரித்தன. அப்படி ஒரு நாள் ஓநாய் ஒன்று சிங்கத்தை பார்க்க சென்றது. ஆனால் நரி மற்றும் வரவில்லை. அதனை சிங்கமும் நன்கு அறிந்தது. ஆனால் கண்டு கொள்ளவில்லை. நரியிடம் ஓநாய்க்கு நெடு நாட்களாக பகை இருந்தது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நரியை சிங்கத்திடம் மாட்டிவிட வேண்டும் என்று ஓநாய் எண்ணியது. தெள்ளத் தெளிவாக திட்டம் ஒன்றை தனக்குள் வகுத்து கொண்டது. ஒரு நாள் சிங்கம் தன் குகைக்குள் தனித்திருந்த போது ஓநாய் அதை பார்க்கச் சென்றது. ஓநாய் அடிக்கடிக்க சிங்கத்தை பார்க்க வந்ததால் அதன் மீது தனி பாசம் கொண்டிருந்தது சிங்கம். சிங்கராஜாவே நலமானு கேட்டுச்சு ஓநாய். அதற்கு சிங்கராஜா நலத்திற்கு பஞ்சம். உடல் உபாதைகள் குறையவில்லை. என்ன செய்வது என்றது சிங்கம். சிங்கராஜாவே கவலை வேண்டாம். விரைவில் நீங்கள் குணமடைந்து வருவீர்கள் என்றது ஓநாய். சிங்கம் கேட்டுச்சு, ஓநாயே, என் நோய்க்கு மருந்து ஏதாவது இருக்கா? அதற்கு ஓநாய் சொல்லுச்சு, அதை பற்றிய ஆராய்ச்சியில் இருக்கேன் அரசே. விரைவில் நல்ல மருந்துடன் உங்களை சந்திப்பேன் என்றது ஓநாய். சிங்கமும் ஓநாயை நம்பியது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓநாய், நான் சொல்வதை தங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசே. சொல்லுங்க ஓநாய். சிங்க ராஜாவே, தங்களுக்கு உடல் நலமில்லை என்றதும் நம் காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிரார்த்தனை வச்சிருக்காங்க. கரடியார் முருகனுக்கு காவடி எடுக்கிறார். புலியார் தன் கரங்களில் மாரியம்மனை வேண்டி அக்னி சட்டி எடுக்கிறார். நான் தீ மிதிக்க நேர்ந்துள்ளேன். பலே பலே, அருமை என்றார் சிங்கராஜா. ஆனால் பார்த்தீர்களா, அந்த நரி உங்களை பார்க்க ஒரு நாள் கூட வரவில்லை என்று சொல்லிச்சு ஓநாய். ஆமாம் ஆமாம் என்றார் சிங்கராஜா. உங்களுக்கு அந்த நரி மீது கோபம் வரவில்லையா என்றது நரி. அப்படி எதுவும் இல்லை என்றார் சிங்கராஜா. ஐயையோ, சிங்கராஜாவே, இப்படியே விட்டால் நாளை அந்த நரியால் உங்கள் பதவிக்கே கூட ஆபத்து வரலாம் என்றது ஓநாய். பதவிக்கு ஆபத்தா என்றது சிங்கம். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டது சிங்கம். சிங்கராஜாவே, அந்த நரி இன்னும் உயிர் வாழ வேண்டுமா என்றது ஓநாய். புரிகிறது, எனக்கு புரிகிறது என்றது சிங்கம். ஓநாய் நேராக நரியிடம் சென்றது. நரியே, சிங்கராஜா உன் மீது கோபமாக இருக்கார். நீ உடனே போய் பாருன்னு சொல்லிச்சு ஓநாய். நரிக்கு சந்தேகம் வந்தது. பகைவனான ஓநாய் நல்லவன போல நடிக்கிறான். என்னவா இருக்கும்? நிச்சயம் ஏதோ வில்லங்கமா தான் இருக்கும் என எண்ணியது. சிங்கத்திடம் சென்றது. சிங்கம் நரியை தாக்க பாய்ந்தது. சிங்கராஜாவே, சற்று பொறுங்கள். ஏன் என் மேல் இவ்வளவு கோபம் உங்களுக்கு என்றது நரி. சிங்கராஜாவே, உங்களுக்கு உடல் நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டதிலிருந்தே நல்ல மருந்து தேடி நான் அலைந்து கொண்டிருந்தேன்னு சொல்லுச்சு நரி. அதற்கு சிங்கராஜா கேட்டுச்சு, மருந்து கிடைச்சதா? அதற்கு நரி சொல்லுச்சு, ஆம் அரசே, நல்ல மருந்து தான். ஆனால் ஆனால் சொல்லுங்க நரியாரே. சிங்கராஜாவே, ஓநாய் ஒன்றை அடித்து கொன்று அதன் தோலை எடுத்து நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும். அப்பத்தான் உங்க நோய் சரியாகும் என்றது நரி. மறுநாள் சிங்கராஜா நரி கதையை முடிச்சிருப்பார் என்று நினைத்தபடி ஓநாய் அங்கு வந்தது. சிங்கம் ஒரே பாய்ச்சலில் ஓநாயை அடித்து கொன்றது. பின்னர் அதன் தோலை உரித்து தன்மேல் போர்த்தி கொண்டது. கொஞ்சம் நோய் குறைந்தது. நரிக்கு நன்றி கூறியது சிங்கம்.